சிவனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்தது. 1/1/2017 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துர்முகி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி. திருவோணம். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் ஆண்டாள் திருக்கோலம். ஆவுடையார் கோவில் ஸ்ரீ மாணிக்க வாசகர் வெள்ளிச் சிவிகையில் பவனி வரும் காட்சி. ஆங்கில வருடப்பிறப்பு. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம்.
2017 புத்தாண்டு வணக்கங்கள், வாழ்த்துகள். இந்த புதிய ஆண்டிலே மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றும் நம்முடைய மனத்திலே ஆனந்தம் ததும்ப வேண்டும் என்றும் திருமூலருடைய திருவடியை பற்றி வேண்டி வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த புத்தாண்டு முதல் நம்முடைய மனதை மகிழ்ச்சியாக நாம் வைத்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் காரணம் உலகம் அல்ல, நம்முடைய மனம்தான், பார்வைதான், நோக்கம்தான். இன்றைய அருமையான திருமந்திரம் அதைத்தான் சொல்லுகின்றது. 5ஆம் தந்திரத்திலே 19ஆம் தலைப்பு நிராச்சாரம் என்ற ஒரு தலைப்பிலே 1555வது பாடல். மண்ணும் ஒருவன் மருவு மனோன்மயன் எண்ணின் மனிதர் இகழ்வர் இவ் ஏழைகள் துண்ணி மனமே தொழுமின் துணையிலி தன்னையும் அங்கே தலைப்படலாமே. மண்ணும் ஒருவன் மருவு மனோன்மணி. மனிதன் என்று நமக்கு ஏன் பெயர் வந்தது தெரியுமா? உலகத்தில் எந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் மனம் என்பதே கிடையாது. அந்த மனம் இருப்பதால் தான் நாம் மனிதன். ஆனால் பல நேரங்களில் நாம் மனதை இழந்து விடுகிறோம், மனதை கல்லாக்கி கொள்கின்றோம். அதனால தான் கோபம் வந்து அருளாளர்கள்லாம் பாடுகிறார்கள், கொஞ்சம் மனதை தட்டி பாருப்பா. நம்ம கம்ப்யூட்டர் சில சமயம் ஹேங் ஆகுது, ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். அதுவாறு நம்முடைய மனதை ஆன்மீகத்தால் பக்தியால் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணணும், அது புத்துணர்வுடையவாக்கணும். இல்லைன்னா அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி கெடுவாய் மனனே கதிகள் கரவாது இடுவாய் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே கெடுவாய் மனனே. மனசே கொஞ்சம் நல்லது சொல்கிறேன், புத்தியை கேட்டுக்க. ஏனென்றால் மனம்தான் மனிதன் உயிர் வாழ காரணம். முன்னேறுவதற்கும் மனம்தான் காரணம், அவன் பின்னடைவதற்கும் மனம்தான் காரணம். அப்படிப்பட்ட மனத்தை உயர்த்த வேண்டும், மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும், தன்னம்பிக்கை உரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என்றால் அதற்கு இறைவனுடைய சிந்தனை, நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை, அதைத்தான் திருமூலர் கொடுக்கின்றார். எண்ணின் மனிதர் இகழ்வர் இவ் ஏழைகள். இந்த ஏழைகளாக மனிதர்கள் இருப்பதற்கு காரணம் அவரிடம் பணம் இல்லாமல் இல்லை, மனம் இல்லாததால். இந்த இடத்துல ஒரு அருமையான சிந்தனை. பணம் இல்லாதவன் ஏழை அல்ல, யாருக்கு மனம் இல்லையோ அவன்தான் ஏழை என்று சொல்லுகிறார். கோடி கோடியாக பணம் வைத்திருப்பவனெல்லாம் பணக்காரன் அல்ல. அடுத்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவன்தான் பணக்காரன். இந்த ஒரு அருமையான சிந்தனையை சொல்லுகிறார். மனிதர் இகழ்வர் இவ் ஏழைகள் துண்ணி மனமே. துண்ணி என்றால் நெருங்கி வந்து மனதுக்கு சொல்லுகிறார், மனமே இங்கே வா என்று அந்த குழந்தைக்கு சொல்வதைப் போல திருமூலர் தன்னுடைய மடியில் வைத்து கொஞ்சி அந்த மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற நல்ல வார்த்தையை சொல்லுகின்றார். தொழுமின் துணையிலி. நமக்கு துணையாக வரக்கூடிய அந்த இறைவனை தினந்தோறும் தொழுவாயாக. அந்த இறைவனுடைய திருவருள் இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும். எனவே தொழுவாய் இறைவனை துணை நமக்கு வருகின்றவரை தொழுவாய். ஏன்னா நாம் சொல்லுகின்ற பாடலும் நம்முடைய தோத்திரமும் இறைவனுடைய காதில் போய் விழ வேண்டும். அப்படி காதில் போய் விழுந்தாதான் இறைவன் என்ன என்று கேட்டு நம் பக்கத்தில் வந்து நமக்கு துணையாக இருப்பான். அப்படி இறைவன் நமக்கு துணையாக வருகின்ற வரை இறைவனை நோக்கி சிந்தி, இறைவனை நோக்கி தொழு. அப்படி தொழுதால் தன்னையும் அங்கே தலைப்படலாமே. அப்பொழுது என்ன ஆகும் என்றால் உன்னுடைய மனம் இறைவனோடு ஒருப்படும், உள்ளம் பெரும் கோயிலாக மாறும், ஊனுடம்பு ஆலயமாக மாறும், நம்முடைய எண்ணங்களிலே ஆனந்தம் இருக்கும். அப்பொழுது பசி தெரியாது, உறக்கம் தெரியாது, கவலை தெரியாது. பார்க்குமிடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரிபூரண ஆனந்தமாக நாம் இருப்போம். அந்த ஆனந்த நிலையை அடைவதற்கான வழி மனதை எப்பொழுதும் இறைவனோடு ஈடுபடுத்தி கொண்டிருப்பது, தன்னம்பிக்கையோடு இருப்பது, எப்பொழுதும் நாம் பிறருக்கு ஒரு உதவியை செய்வது, எப்பொழுதும் மனதை உற்சாகமாக வைத்திருப்பது. இவையெல்லாம் எதற்குரிய வழிகள் என்றால் மனதால் நாம் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய வழிகள் என்று சொன்னார். அப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய வழிகளை யார் தெரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் கவலையிலே தோய்ந்து விடுகிறார்கள். எனவே இந்த அருமையான திருமந்திர சிந்தனையிலே நாம் மனதை எப்பொழுதும் புத்துணர்வோடும் மகிழ்ச்சியோடும் வைத்துக்கொண்டு இறைவனை வணங்கினால்
இறைவன் நமக்கு எல்லா விதமான நலன்களையும் தருகின்றார் என்று உணர்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. நீளாதுங்கஸ்தனகிரீத்தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. சுவாமி கௌரத்தாழ்வானுடைய திருமகன் பராசர பட்டர் அருளிய தனியனை நாம் சேவித்தோம். இன்று விடியலினுடைய அடையாளமாக சொல்லக்கூடிய பாசுரம். சில நாள்களாக விடியலுக்கான அடையாளத்தை ஆண்டாள் தெரிவிக்கவில்லை. தொடக்க நிலையில் பெண்களை எழுப்புகின்ற பொழுது விடியலுக்கான அடையாளத்தை கூறினாள். பின்னர் வேறு பல நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி எழுப்பிக் கொண்டிருந்தாள். மீண்டும் விடியலுக்கான அடையாளத்தை இந்த பாசுரத்தில் தெரிவிக்கின்றாள். வேறு வெளியில் இருக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லாமல் உங்கள் வீட்டிலேயே விடியல் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய பாசுரம். வெளியில் விடியலை சொன்னால் அதற்கு வேறு பல காரணங்களை உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண் கற்பித்து கொண்டிருக்கின்றாள். எனவே அவளுடைய வாயை அடைப்பதற்காக அவள் வீட்டிலேயே விடியலுடைய அடையாளம் தோற்றுவிக்கப்பட்டு விட்டது என்பதனை தெள்ளத் தெளிவாக உறுதியாக ஆண்டாள் சொல்லக்கூடிய பாசுரம் இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கும்பின காண் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்துன் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய். இந்த திருமால்தான் பரமாத்மா சர்வேஸ்வரன் என்பதை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு திரு உறுப்பு எது என்றால் அது சிவந்ததான தாமரை மலர் போன்ற அந்த திருக்கண்கள். புண்டரீகாக்ஷா பங்கய கண்ணா என்று ஆண்டாள் தெரிவிக்கின்றாள். அந்த கண்கள் சிவந்த நிறத்தில் இருக்கின்றன. எல்லா அடியார்களுக்கும் அருள் செய்ய வேண்டும், அருள் பாலிப்பதற்காகவே வாத்சல்யத்தோடு சிவந்திருக்கின்றன கண்கள். அதை பார்த்த உடனே தெரிந்துவிட்டது இவன்தான் சர்வேஸ்வரன், இவன்தான் திருமால் என்பது. அப்படிப்பட்ட திருமாலுக்கான நோன்பு நோற்று கொண்டிருக்கின்றோம். நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த பின்பகுதியில் இருக்கின்ற குளத்திலே, அந்த கிணற்றிலே இந்த செங்கழு நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் மலர்கள் மொட்டிட்டு விட்டன. அவை கூட விடியலை உணர்ந்து விட்டன. ஆனால் நீயோ விடியலை உணராமலேயே இருக்கின்றாயே. இது கூட பரவாயில்ல. ஆனால் நேற்றைய தினம் நீ என்ன பேசினாய்? நீங்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருங்கள், உங்களை எல்லாம் நானே வந்து எழுப்புகின்றேன் என்று பெருமையாக பேசிக்கொண்டிருந்தாய். நாவுடையாய் என்று தெரிவிக்கின்றாள். அழகான நாவன்மை படைத்தவள், அழகான பேச்சு திறமை படைத்தவள். அழகான பேச்சு திறமை படைத்தவள் யார் என்றால் இரகசியார்த்தத்தில் சுவாமி நம்மாழ்வாரை குறிக்கின்றது. அவருடைய பிரபந்தத்தை திருவாய்மொழி என்று நாம் கொண்டாடுகின்றோம். அப்படி திருவாய்மொழியை நமக்கு அருளி செய்த, திராவிட வேதத்தை நமக்கு அருளி செய்த அந்த ஆழ்வாரை ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் நாவுடையாய் என்று மங்களாசாசனம் செய்கின்றாள். நாவன்மை பெற்றவளே என்று போற்றி பரவுகின்றாள். அப்படிப்பட்ட அழகான பேச்சுத்திறம் கொண்டவள் நீ. ஆனால் அப்படி நேற்றைய தினம் பேசிவிட்டு இப்படி இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றாயே. நாங்களெல்லாம் எழுந்து விட்டோம்,
ஆனால் நீ இன்னும் துயில் எழாமல் இருக்கின்றாயே என்று ஆண்டாள் கேட்கின்றாள். அப்படி கேட்கின்ற பொழுது எம்பெருமானுடைய திருக்கோவில்களிலே சங்கை ஒலித்து கொண்டு எல்லோரும், அந்த முனிவர்கள் எல்லோரும் கிளம்பிவிட்டார்கள். நம்முடைய தமிழர் பண்பாட்டில், தமிழர் பாரம்பரியத்தில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சங்கு முழக்கம் செய்கின்ற பாரம்பரியம் உண்டு. அதை ஆண்டாள் பாசுரத்தில் காண்பிக்கின்றாள். அப்படி சங்கநாதம் கோவில்களில் முழங்குகின்றன. சங்கும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டிருக்கின்ற எம்பெருமானை, பங்கைய கண்ணானை பாடுவதற்காகவாவது நீ துயிலெழ வேண்டும் என்று ஆண்டாள் கேட்டுக்கொள்ளுகின்ற பாசுரம் இந்த பாசுரம்.